ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களாங்க நீங்கள்? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல வாழைப்பூவை நல்லா பிரிச்சுட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூ வச்சு நம்ம கடலைப்பருப்பு உருண்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல 2 ஹவர்ஸ் முன்னாடியே கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை நல்லா அலசிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் இதில் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சால்ட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு இட்லி குக்கரை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு ரவுண்டு குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆவரியில் வேக வைக்க போகிறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் உருண்டை பிடிச்சிட்டு 15 மினிட்ஸ் வேக வச்சா போதும். நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, 2 லவங்கம் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எதுவுமே வதக்க தேவையில்ல, டைரெக்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். இது ரெடி பண்ணுறதுக்குள்ளவே நம்மளுக்கு அந்த உருண்டை வெந்துட்டுருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, ஒரு ஆஃப் வெங்காயம் கொஞ்சம் நீளமாக அரிஞ்சது சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா, இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள், நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் காரம் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும்னு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேக வச்ச வாழைப்பூ உருண்டையை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இப்போவே சேர்க்காதீங்க, ஏன்னா தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ தண்ணி எவ்வளோ தேவையோ சேர்த்துட்டு சால்ட் செக் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு பிளேட்டில் சுட சுட இட்லி வச்சுட்டு குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.